உங்கள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய சல்வேஷன் ஃபுல் காஸ்பல் சபையில வார்த்தை கேட்கிற உங்களுக்காக விசேஷமாய் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை சந்திப்பார். உங்களுக்கு வேண்டிய காரியத்தில் நிச்சயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் போகிற காரியத்தில் ஒரு வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் எந்த காரியத்துக்காக வெகு நாட்களாய் ஜெபித்தது அதற்குள்ளே ஒரு தேவன் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு உங்களுக்கு செய்வாராக. ஆமென். சரி, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு வரீங்க. நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை கமெண்ட்ல சொல்ல மறக்க கூடாது. உங்களுடைய போன் நம்பரை, வாட்ஸ்அப் நம்பரை அதில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சொல்லும்போது அதை அநேகருக்கு ஆசிரியமா இருக்கும். ஆகவே மறக்காதீங்க. கமெண்ட்ல கட்டாயம் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்திருக்கோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்துல தாவீது ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னன்னாக்கா, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது சொல்லுவார், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் அப்படின்னு. அப்ப என்னன்னாக்கா, தேவனாகிய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாரானால் இந்த உலகத்தில் வேற எந்த இடத்தில் நாம் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும். அதான் பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரை பார்த்து தாவீது சொல்கிறார், கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், நான் உமது பிள்ளை, நான் உமது சித்தத்தை நிறைவேற்றுவேன், உமது வார்த்தைப்படி நடந்து கொள்வேன். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் தவறு இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், உங்களுடைய வார்த்தையின்படி நடக்காமல் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்னை மன்னியும், என் பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது, என்னுடைய துர்குணமான காரியங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடாது. நான் உமது பிள்ளையாய் வாழ்ந்து உமது நாமத்தை வெளிப்படுத்த வருவேன். ஆகவே கர்த்தாவின் மேல் இரக்கமாய் இரும் என்று சொல்லி தாவீது கண்ணீரோடு கூட பிரார்த்தனை செய்வது பார்க்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்யணுமா? உங்க காலத்துல ஒரு இரக்கம் வேண்டுமா? உங்க மனைவிக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்க கணவருக்கு உங்களுக்கு இரக்கம் வேண்டுமா? தாவீதை போல நீங்களும் ஒப்புக் கொடுங்கள். தாவீது கண்ணீரோடு ஜெபித்தது போல நீங்களும் ஜெபம். நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வாராக. அதான் நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன். இதை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே என் மேல் இரக்கமாய் இரும் என்று தாவீது சொன்ன அந்த தாவீதுடைய அங்கலாய்ப்பை பார்த்த தேவன், தாவீதுக்கு அற்புதம் செய்த கர்த்தர், தாவீதை வழிநடத்தினவர், தாவீதை ஜெயித்தவர், தாவீதை உயர்த்தினவர். ஆண்டவரே, நீர்தாமை இந்த நிகழ்ச்சியை பார்க்க, இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையும் மாறுவதாக. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் கேட்கிற வேலையில கர்த்தருடைய பிரசன்னமானது ஒவ்வொரு மேல் இறங்கி வருவதாக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், வாழ்க்கை மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். கட்டாயம் அற்புதம் நடக்கும். கவலைப்படுங்க, டோன்ட் வரி. நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.